ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம். இதில் ஏபிசி அப்படிங்கிற 3 செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஷோ தட், வெரிஃபை தட், ப்ரூஃப் தட் இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிவன் தட்னு போட்டுட்டு கொடுத்துருக்கிற 3 செட்ஸை எழுதிட்டேன். இதில் நம்ம ஷோ பண்ண வேண்டியது என்னவோ அதை இங்கே எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இதில் எல்ஹெச்எஸ் எதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏ கிராஸ் ஏ, அதே எல்ஹெச்எஸ்னு எழுதிட்டு ஏ கிராஸ் ஏன்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம இதையே என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஏ கிராஸ் ஏன்னு எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏ செட் எழுதணும். ஏ செட் என்னது? 6 5,6. நெக்ஸ்ட் கிராஸ் சிம்பிள் இருக்கு, மறுபடியும் ஏ செட் தான். அப்போ 5,6. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் செட்டில் ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அதைய செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். பாருங்க, இப்போ 5 எடுத்து இது கூட பேர் பண்ணுங்கள். அப்போ 5,5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அதே நம்ம செகண்ட் எலிமெண்ட்டோட பேர் பண்ணும்போது 5,6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 6 எடுத்து பேர் பண்ணுங்கள். 6 எடுத்து 6 5 வரும். செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6,6 வந்துடும். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் எல்ஹெச்எஸ், அதனால் இதையே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். பி கிராஸ் பி, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி செட் எழுதும்போது எப்போ கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. இப்போது இந்த ஆர்ஹெச்எஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போது பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் பி. அப்போ பி செட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 4,5,6ன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் சிம்பிள், எகைன் பி செட்டே தான் எழுத போகிறோம். அப்போ 4,5,6. இப்போது அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோடையும் நம்ம பேர் பண்ணணும். பாருங்கள், 4 எடுத்துட்டோம். அப்போ இங்கே 4 போடுங்க. 4,4 வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் 4,5 4,6 வந்துடுமா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 5 எடுத்துகிட்டு எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணுங்கள். அப்போ 5,4 5,5 5,6ன்னு வந்துடுமா? இப்போ 5 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கோங்க. தேர்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி 6,4 6,5 6,6ன்னு எழுதிருங்க. 6,4 6,5 6,6. இப்போ நம்ம பி கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சி கிராஸ் சி. இப்போது சி செட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 5,6,7ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். மறுபடியும் சி செட்டே தான், 5,6,7. இப்போது அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு பேர் பண்ணுங்கள். 5 இருக்குது. அப்போ 5 கொண்டு போய் பேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்போ 5,5 5,6 5,7ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6 இருக்குது, அதை எடுத்து பேர் பண்ணுங்கள். 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, அதை எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணுங்க பார்க்கலாம். 7,5 7,6 7,7. இப்போது நம்ம பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 2 செட்லேயும் இருக்கிற காமனாக இருக்கிற பேர்ஸ் எடுத்து எழுதணும். இந்த இன்டர்செக்ஷன்னாலே ரெண்டுலேயுமே எது இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், இந்த 2 பி கிராஸ் பி இங்கே நம்ம ஃபுல்லாக எழுதியிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சி கிராஸ் இங்கே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே 4,4 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 4,5 இருக்குது. இங்கே 4ல் ஸ்டார்ட் பண்ணுற எந்த நம்பருமே பேருமே இங்கே இல்லை. இங்கே 5லையும் 6 7ல் ஸ்டார்ட் பண்ணுறதே இருக்குது. அப்போ 5ல் பாருங்கள், 5,4 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 5,5 இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,4 6,5 6,4 இருக்குதான்னு பாருங்கள். இல்லை, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. ஸோ 6,5 6,6. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சர்க்கிள் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எது காமனாக இருக்குதோன்னு. இங்கே வந்து 7ல் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே இருக்குது, பட் இங்கே வந்து 7ல் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 5,5 நெக்ஸ்ட்டு 5,6 நெக்ஸ்ட்டு 6,5 6,6 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 ஈக்குவலாக இருக்குதானே? இங்கே 5,5 5,6 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி 6,5 6,6 6,5 6,6 இங்கேயும் இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence verified.
இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.